வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வேக்கப் கால். ஸோ இந்த புக் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பேச போறேன். ஸோ இந்த புக் வந்து நம்ம "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட்ல டோபமைன் டீடாக்ஸ்னு ஒரு புக் பத்தி பேசியிருந்தோம். ஸோ அதே ஆத்தர் எழுதின புக் தான் இந்த வேக்கப் கால். இந்த புக் பேசிக்கா எத பத்தினதுன்னா, காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, எப்படி சீக்கிரம் எந்திரிக்கலாம்? அ ஏன் சீக்கிரம் எந்திரிக்கணும்? எப்படி அத ஃபாலோ பண்ணலாம்? லைக் எப்படி அத ஈஸியான்னு இல்ல, கஷ்டம் தான் சீக்கிரம் எந்திரிக்கிறது. ஸோ எப்படி அத வந்து நம்ம செயல்படுத்தலாம்? அப்படின்றதெல்லாம் பத்தி அதுக்கான டிப்ஸு அதெல்லாம் தான் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, மார்னிங் நம்ம சர்க்கேடியன் ரிதம் லைக் நேச்சரோட ஒத்திசைவோட நம்ம காலையில சூரியன் உதிக்குது, ஈவினிங் மறையுதுன்னா, அதே மாதிரி நீங்களும் சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் தூங்குறது. இதெல்லாம் வந்து உங்க பாடிக்கு எவ்வளோ நல்லது? இதெல்லாம் பத்தி நெறைய புக்ஸ்ல பேசியிருப்பாங்க. அண்ட் எஸ்பெஷலி 5 ஏஎம் கால், 5 ஏஎம் கிளப், கரெக்ட் 5 ஏஎம் கிளப்னு ஒரு புக்கு ராபின் ஷர்மாவோடது. அதுலயுமே இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க. பட் நான் அந்த புக் ஃபுல்லா படிச்சது கிடையாது. இந்த வேக்கப் கால்ன்ற புக் வந்து என்னன்னா, இந்த ஆத்தர் எப்படி மார்னிங்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு, அவருக்கு என்னெல்லாம் தோணுச்சு, ஏன் அவர் சீக்கிரம் எந்திரிச்சாரு, அண்ட் அவருக்கு அதில் எப்படிலாம் அவருக்கு எந்திரிக்க முடியாமல் இடையூறுகள் வந்தது, அதெல்லாம் பற்றி தான் இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. லைக் அதுக்கு ஒரு டிப்ஸு அந்த மாதிரி நார்மலாக அவர் ஒருத்தவங்க நம்மகிட்ட பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவர் நிறைய வளவலன்னு பேசிகிட்டே இருக்க மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஸோ இதில் ஒரு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்கள் மார்னிங்கை நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்க முடியும் சீக்கிரமே எந்திரிக்கிறது மூலயமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, நம்ம ஜென்ரலி நமக்கு ஒரு ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா, குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் காலையில் ஃபர்ஸ்ட் ஜாபாக இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஜாப்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்கூலுக்கு அனுப்புறது குழந்தைய, அல்லது வேலைக்கு கிளம்பி போகிறதுக்கு பஸ்ஸை பிடிக்கிறது. இந்த டயத்துக்கு ஒரு ஒரு 9:00 உங்களுக்கு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு 8 அல்லது 7:45 7:30 இந்த டைமுக்கு தான் எந்திரிக்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக அதை நோக்கி கரெக்டாக 9க்கு அங்கே போயிடணுன்றதை நோக்கியே நம்ம ஓடிட்டுருப்போம்ல. இந்த மாதிரி எந்திரிக்காமல் கொஞ்சம் இயர்லியாக எந்திரிக்கிறது, ஒரு ½ அன் ஹவர், ப்ராபப்ளி ஒரு 7 அந்த மாதிரி எந்திரிக்கிறீங்கன்னா, அந்த 7 to 7:30 நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற டைமாக கொடுக்குறப்போ, உங்களுடைய மார்னிங்கோட கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்க முடியும். லைக் உங்கள் டே எப்படி இருக்கணுன்றத ஒரு எந்த மாதிரி ஒரு பரபரப்பு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக காமாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். லைக் அதுக்கான கண்ட்ரோலை நீங்கள் எடுத்துக்க முடியும் அந்த டைமில் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. நம்ம மோஸ்ட்லி மார்னிங் எந்திரிச்சு எதை பார்க்குறோம் அல்லது எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இவர் சொல்கிறாரு. காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு சிடுசிடுன்னு இருந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அல்லது காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் ஒரு ஃபோனில் பார்க்குறீங்க, நீங்கள் ஷேர் மார்க்கெட் அதில் போட்டதில் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ப்ராபப்ளி ஏதோ உடனே ஐயோ என் காசு போச்சேன்னு சொல்லி அந்த மைண்ட்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு லைக் வீடியோவோ அல்லது ஒரு போஸ்ட்டோ ஏதோ போட்டிருக்கீங்கன்னா, அதுக்கு வந்து லைக்ஸு கமெண்ட்ஸை தான் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்க்குறீங்கன்னா, அது ரிலேட்டடாக தான் உங்கள் மூட் வந்து டே ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் டே ஃபுல்லாக எப்படி இருக்குன்றத மேக்ஸிமம் டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம மார்னிங் ரிச்சுவல் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி அதை பண்ணணும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மார்னிங் எந்திரிக்கிறது மூலிமா நீங்கள் உங்களுடைய 100% உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியலை எல்லா விஷயத்துலையுமே பண்ண முடியும். அது நம்ம டெய்லி நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம 100% நம்ம கொடுத்தோமா அப்படின்னு நம்மளை கேட்டு பார்த்தோம்னா நிறைய நேரம் இருக்காது. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மார்னிங் எந்திரிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் இந்த தாட் பேட்டர்ன்ஸ் பற்றி சொல்லியிருந்தார். அது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மூளை வந்து ஒரே விஷயத்தை தான் சிந்திச்சுட்டே இருக்கும். அதாவது டெய்லியுமே 90% ஆஃப் த தாட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே விஷயத்தை பற்றி தான். அதை ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு விஷயமா இருக்கலாம், பட் ஒரே விஷயத்தை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. அது என்னென்னா, ப்ராபப்ளி ஒருத்தவங்க வந்து சமைக்கிறத பற்றியே யோசிக்கலாம். காலைல என்ன சமைக்க, மதியம் என்ன சமைக்க, சமைக்கிறதுக்கு என்ன வாங்க, இந்த மாதிரியே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லியுமே அவங்க மண்டையில் அதே தான் ஓடிட்டே இருக்கும். சில பேர் வந்து சாப்பிட்றது எங்கே போய் சாப்பிட்லாம், அந்த கடையில் போய் சாப்பிட்லாமா, அங்கே போய் சாப்பிட்லாமா, இங்கே போய் சாப்பிட்லாமா அப்படின்னா அது அதே தான் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். லைக் அந்த தாட் ப்ராசஸ்ங்கிறது ஒரே பேட்டர்னாக தான் போயிட்டே இருக்கும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் நம்மளையும் அறியாமல் நம்ம ஒரே விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருப்போம். அதை வந்து நீங்கள் ஒரு ஆட்டோ பைலட் மோடில் போயிட்டனால அதை நீங்கள் திரும்ப உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு புது புது தாட்ஸ் லைக் எப்பயுமே இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள்லாம் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக கிடைக்கிறதுக்கு மார்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு.
ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா இவரால எந்திரிக்கவே முடியல. நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபெயில் ஆயிட்டே இருந்திருக்காரு. அவரால எந்திரிக்கவே முடியல. இந்த மாரி தான் இருந்திருக்காரு. ஸோ இதுக்கு மெயின் ரீசனா இவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு 3 விஷயம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் திங், ஒரு கமிட்மெண்ட் இல்ல. காலையில எந்திரிச்சோனே எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு. இது நான் பண்ணணும் அப்படின்ற மாரி. அல்லது நான் ஒரு விஷயத்துக்கு காலைல எந்திரிக்கணுன்றதுக்கு நான் 100% கமிட்டடா நான் எந்திரிப்பேன். என்ன ஆனாலும் இந்த உலகத்தில என்ன ஆனாலும் நான் காலையில இந்த நேரத்துக்கு நான் எந்திரிச்சிருப்பேங்க. அப்படின்ற மாரி ஒரு கமிட்மெண்ட் இல்லாம போறது ஃபர்ஸ்ட் ரீசனா சொல்லியிருக்காரு. அண்ட் 2வது டூ மச் டூ சூன். நான் வந்து இன்னைக்கு ஒரு டெய்லி 8:30க்கு எந்திரிக்கிற ஆளா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நாளைக்கே 5:30க்கு எந்திரிக்கணும். 5:30க்கு எந்திரிச்சு நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேலை போட்டு, நாளையிலேருந்தே நான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு ஒரே ஐடியா போனோம்னா நம்மளால முடியாது. ஸோ அதுதான் செகண்ட் ரீசன். அது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு 2வது ரீசன்னு இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் 3வது விஷயம் என்னன்னா, ஒரு சப்போர்ட் இல்லாதது. அதாவது இப்போ வீட்ல எல்லாருமே 5 மணிக்கு எந்திரிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சுருவோம். அது ஒரு சப்போர்ட். ஃபேமிலியே எந்திரிக்குதுன்னா நம்மளும் எந்திரிச்சு தான் ஆவோம். ஸோ அந்த சப்போர்ட் இல்லாம போறது. அப்புறம் அக்கவுண்டபிலிட்டி. அதாவது இப்போ இந்த வாக்கிங்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போறாங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு இது நடந்திருக்கு. அந்த ஃப்ரெண்டு வராங்க அப்படின்னா நான் வந்துருவேன். அதே மாரி நான் வரேன்றதுக்காகவே, ஏன்னா நம்ம வாக்கிங் டெய்லி போகணும்னு டிசைட் பண்ணிட்டோம். 2 பேரும் சேர்ந்து போறோம்னு டிசைட் பண்ணிட்டோம். எனக்கு நெறைய நாள் என்னத்த வாக்கிங் போயிட்டு போணுமா என்ன அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் இருக்கும். பட் அவங்க அந்த டைம்ல கிளம்பி ரெடியா இருப்பாங்களே, அவங்களுக்காக நம்ம போவோம் அப்படின்னு நான் போவேன். அண்ட் அவங்களுக்கும் அதே தான். இவங்க ஸோ ஸ்வர்ணா வருவாங்களே, வேற என்ன பண்றது, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாரி புஷ் பண்ணி வெளில வந்துருவாங்க. ஸோ ஒரு அக்கவுண்டபிலிட்டி அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கமிட்டடாவோ, அக்கவுண்டபிளாவோ அல்லது எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லாதப்பயோ, ஒரே நேரத்தில நான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறதப்பயோ, இதெல்லாம் ரீசன்னால நம்மளால சீக்கிரமா எந்திரிக்க முடியாம போயிருது அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ மார்னிங் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. மார்னிங் ரிச்சுவல்ஸ்னா காலையில எந்திரிச்சோனே நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. காலைல எந்திரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும்ல. ஒரு வாக் போறதோ, யோகா பண்றதோ, மெடிடேட் பண்றதோ, இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் இருக்குல்ல. இது மாரி காலையில எந்திரிச்சோனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணி, அத ரெகுலரா டெய்லி ஒரு லாங் டெர்ம்ல டெய்லியுமே நான் காலைல எந்திரிச்சு இது பண்ணுவேங்க அப்படின்ற மாரி ஒரு ஒரு கமிட்மெண்ட் நீங்க வச்சுக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஈட் தட் ஃப்ராக் புக்குன்னு நெனைக்கிறேன். அதுலயுமே இதே விஷயம் நான் படிச்சிருக்கேன். அதாவது என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உருப்படியா ஒரு டைம்க்கு செய்கிறத சொல்லியிருப்பாரு. காலையில் இவங்க டெய்லி 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க அப்படின்றதோ, இல்லை டெய்லி இவங்க 10 மணி ஆனால் தூங்கிடுவாங்க அப்படின்றதோ, அல்லது 11 மணி ஆனால் இவங்க கரெக்டாக சாப்பிடுவாங்க, லஞ்ச் சாப்பிட்ருவாங்க. அப்படி எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு ஒரு நல்ல பழக்கத்தை என்னைக்கு நான் இவங்க லைஃப்பில் பார்த்தாலும் அந்த நாளில் அந்த டைமில் இவங்க இதைத்தான் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டாலே மீதம் எல்லாம் அதோட சேர்ந்து வந்துரும்னு அவர் சொல்லியிருப்பார். லைக் 10 to 11 நான் எக்ஸசைஸ் தான் பண்ணியிருப்பேன். என்னைக்கு நான் பார்த்தாலும் நான் 10 to 11 ஜிம்மில் தான் இருப்பேன். அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணுறத வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அட் சம் பாயிண்ட் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி இது உண்மை தான். ஏன்னா நான் ஒரு டைமில் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்போ ஈவினிங் 5 to 6 நான் வாக்கிங் தான் போவேன். என்னைக்கா இருந்தாலும் நான் வாக்கிங் தான் போவேன். அது எய்தர் வீக்கெண்ட் ஆகட்டும், வீக் டேஸ் ஆகட்டும், எனக்கு 5 to 6 நான் வாக்கிங் போயிடணும் அப்படின்ற மாதிரி நான் செட் ஆகிட்டு நான் போயிடுவேன். ஸோ இப்படி நடக்கையில் இது ஒரு மணி நேரம் தானே, இது பெருசாக என்ன சேஞ்ச் பண்ணிட போகுதுன்ற மாதிரி தான் தோணும். பட் என்னென்னா அந்த 1 hour வந்து என்னோட மற்ற வேலைகள் எல்லாம் கரெக்டாக கூட்டு வந்துட்டே இருக்கும். ஓகே, நான் 5 to 6 போகணுமா, அப்போனா நான் வந்து டின்னர் அதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருக்கணும், அப்போது நான் சீக்கிரம் தூங்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று, அல்லது நான் மதியம் தூங்கக்கூடாது, இந்த மாதிரி அந்த 5 to 6 ஒட்டி இருக்கிற எல்லாமே சரியாக வந்தது. ஸோ என்னோட ரொட்டீனில் நான் சொல்கிறேன், அந்த 5 to 6 நான் ஒரு விஷயத்துக்கு கமிட்டடாக எல்லா நாளும் நான் கொடுக்க ஆரம்பிக்கல. அந்த 6 மணிக்கு மேலே நடக்க வேண்டியது, 5 மணிக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு 2 hours, லைக் அந்த 5 to 6 hours வந்து எனக்கு என்ன பண்ணணும் அது ஒரு ஷெட்யூல்குள்ளே தானே வர ஆரம்பிச்சிது. நான் எஃபர்ட் எடுக்காமலே வர ஆரம்பிச்சிது. ஸோ இதுதான் மார்னிங் எந்திரிச்சோன்னே இதுதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன், உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு அப்புறமா நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ரொட்டீன் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளில் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும். அது என்னென்னா, எனக்குமே அந்த தாட் இருக்குது. நான் வந்து ஒரு நைட் பர்சன். என்னால் நைட்டு எவ்வளோ நேரம்னாலும் முழிச்சிருக்க முடியும். நான் காலையிலலாம் எந்திரிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும் இல்லையா?
ஸோ இத பத்தி இவரு சொல்லயில என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த உங்க நேச்சரோட சன்ரைஸ் ஆகி சன்செட் ஆகுற எல்லாமே காலையில அப்போ பூ செடியிலேருந்து எல்லாமே அப்படிதானே. காலையில மலர்ந்து நைட் அது தூங்கிரும். ஸோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ள நீங்க வரையில, நீங்களே ஒரு புதுசா உங்களுடைய சிந்தனைகளே மாறும். நீங்களே ஒரு புது ஆளா மாறுவீங்க அப்படின்றத இவரு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இவரு எப்படி சொல்லியிருந்தாருன்னா, இது வந்து எனக்கு கொஞ்சம் கனெக்டடா இருந்தது. அதாவது என்னன்னா, நம்ம ஈவினிங்ல வந்து நான் எவ்வளோ நேரம்னாலும் நான் முழிச்சிருப்பேங்க. எனக்கு சீக்கிரமா எதுக்கு நைட்டு சீக்கிரமே தூங்க போணும், ரொம்ப நேரம் அத இழுத்துட்டே போணும், இப்படின்ற மாதிரியான பெர்சனா இருக்கோம்னா, மோஸ்ட்லி நம்ம அந்த ஈவினிங் ஹவர்ஸ்ல என்ன பண்றோம்னு பார்த்தா, ப்ராபப்ளி நம்ம வந்து அது என்டர்டெயின்மெண்ட்க்கு தான் நெறைய செலவழிப்போம். ப்ராபப்ளி ஃபோன் பார்ப்போம். ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வந்தோம்னா ஃபோனோ, டிவியோ அல்லது சீரிஸோ அல்லது யூடியூபோ அதாவது நம்ம இத மட்டுமே தான் பண்ணுவோம்னு நான் சொல்லல. லைக் இதுக்கு அதிகமான டைம நம்ம குடுத்துட்டே இருப்போம். இது இன் ரிசல்ட் நமக்கு என்ன தரும் அப்படின்னா, ஒரு Netflix சீரிஸ் இருக்கு. நான் ஒரு 5, 6 எபிசோட ஈவினிங்லேருந்து வந்து அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டே பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு என்ன தரும்? ஒரு டயர்ட்னஸை தான் உருவாக்கும். இதே நீங்க மார்னிங் பெர்சனா இருந்து மார்னிங் எந்திரிக்கிற பழக்கத்த நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, மார்னிங் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க என்ன சொல்ல 80% ஆஃப் த டைம் 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து யாரும் யூடியூபும், சீரிஸும் பார்க்கணும்னு இருக்கவே மாட்டோம். டெய்லி மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்கிறேன், 5:30க்கு எந்திரிக்கிற ஆளா இருக்கோம்னா, காலைல நான் எதுக்கு 5:30க்கு எந்திரிக்கிறேன்னா, எந்திரிச்சு உட்காந்து நான் யூடியூப்ல 4 வீடியோ பார்ப்பேன், 4 Netflix சீரிஸ் பார்ப்பேன், 4 எபிசோட் பார்ப்பேன்ற மாரி நம்ம இருக்கவே மாட்டோம். ஸோ இன் ஜென்ரல் ப்ரொடக்டிவிட்டி வந்து மார்னிங் தான் அதிகமா இருக்கு. அதாவது என்ன சொல்ல, நம்ம ஒரு ஹெல்த்துக்கு ரிலேட்டடா ஒரு மார்னிங் எந்திரிச்சா நம்ம ப்ராபப்ளி வாக் போவோம், அல்லது மெடிடேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, அல்லது அமைதியா உட்காந்துருப்போம். இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் குடுப்போமே தவிர, அல்லது ஒரு ஒர்க் கூட பண்ணலாம். ஆனா யாருமே வந்து இந்த மாரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மார்னிங் டைம்ல நம்ம ஒரு இத குடுக்கவே மாட்டோம் அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க வந்து ஒரு ஈவினிங் நைட் பெர்சன்னு நெனைக்கிறீங்கன்னா, உங்க ஈவினிங்லேருந்து உங்க நைட் நீங்க தூங்குற வர என்ன பண்றீங்க? அது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்க எழுதுனீங்கன்னாலே, உங்களுக்கு நீங்க மார்னிங் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்படின்றத இவரு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மள நம்மளே கேட்டுக்க வேண்டியது ஏன்? அந்த ஸ்ட்ராங்கான ஏன் இல்ல, ஏன்றதுக்கு பதில் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்? அதுக்கான பதில் எனக்கு இல்லவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த காலத்திலுமே காலைல சீக்கிரம் எந்திரிக்கவே மாட்டோன்றத இவரு சொல்லியிருக்காரு. லைக் உங்களுக்கு ஒரு பர்சனல் டைம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸோ ஏதோ ஒண்ணு பண்ணி அது மூலியமா மணி மேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேனா? அல்லது என் ஹெல்த்த நான் கேர் பண்ணிக்கணும். என்னுடைய ஒர்க் ஷெட்யூல்ல நான் 9 to 5 ஜாப்ல எனக்கு வாக்கிங் போறதுக்கோ, அல்லது ஹெல்தியா எதுவும் பண்றதுக்கோ எனக்கு டைமே இல்லன்னா, அப்ப அந்த ஹெல்த்த கேர் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு 1 மணி நேரம் குடுக்கறதுக்காக சீக்கிரம் எந்திரிக்கிறேனா? இந்த மாரி ஏன் சீக்கிரம் எந்திரிக்கிறீங்க? அப்படின்ற கொஸ்டினுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவரு சொல்றாரு. அண்ட் 2வது, காலையில எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கணும். அதாவது நான் எந்திரிச்சோனே இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எந்திரிப்போம்னு சொல்றாரு. என்னன்னா நம்ம மார்னிங் எந்திரிச்சாலே நமக்குன்னு நானே இப்போ சொல்றப்ப ஃபுல்லா அதான் சொன்னேன். மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங், யோகா, மெடிடேஷன் இதையே தான் நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டே வந்தேன். பட் அப்படி இல்ல அப்படின்னு இவரு சொல்றாரு. எல்லாரும் செய்ற இதே விஷயத்த தான் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க மார்னிங் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, அத பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத காலையில எந்திரிச்சு செய்யுங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ஒருவேளை உங்களுக்கு காஃபி குடிக்க பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. காஃபின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, காலையில நீங்க எந்திரிக்கிற டைம விட 1/4 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சு உட்காந்து நீங்களே ஒரு காஃபி போட்டு, ஒரு வெளியில உட்காந்து அல்லது ஒரு அமைதியான அட்மாஸ்பியர்ல உட்காந்து ரசிச்சு ரசிச்சு அந்த காஃபிய குடிங்க. அல்லது உங்களுக்கு பாடுறதுக்கு பிடிக்கும்னா, காலையில எந்திரிச்சு உட்காந்து பாடுங்க. டான்ஸ் ஆட பிடிக்கும்னா, காலையில எந்திரிச்சு உட்காந்து டான்ஸ் ஆடுங்க. ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும், எது எக்ஸைட்டடா உங்கள ஃபீல் பண்ண வைக்குதோ, அத நீங்க எந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் காலைல நீங்க சீக்கிரமா எந்திரிப்பீங்க அப்படின்றத இவரு சொல்லியிருக்காரு. அண்ட் ஒரு லாங் டேர்மில் போகையில் நீங்கள் வந்து மைண்டு, அதுக்கப்புறம் பாடி, ஸ்பிரிட் இந்த மாதிரி 3த்துக்குமே நீங்கள் ஒரு டைமாக பிரித்து ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, பாடினா ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கான குக்கிங் நீங்கள் அதாவது வெளியில் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அங்கே வாங்கி சாப்பிடாம நீங்களே உங்களுக்கான குக்கிங், உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நீங்களே மார்னிங் எந்திரிச்சு சமைக்கிறது, அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட்னா அப்படி. அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஹெல்தி ஜூஸோ ஏதோ ஒன்று மேக் பண்ணுறது, இந்த மாதிரி உங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக அல்லது எக்ஸசைஸ் போகிறது ஏதோ ஒன்று பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மைண்டுக்கானது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் அந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க.
உங்களுக்கு இன்னைக்கு நாள்ல நான் யாருக்கு நன்றியோட எனக்கு நன்றியோட இருக்கணும்னா, யாருக்கு நன்றியோட இருப்பேன்? எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள், எனக்கு யாராவது ஒருத்தவங்க சொன்ன நல்ல விஷயங்கள், இது மாதிரியான விஷயங்கள எழுதுங்க. அல்லது உங்க கோல்ஸ் எழுதுங்க. அந்த மாரி சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்பிரிட் அதுக்கு வந்து வேற அதாவது சோல்க்குன்னு சொல்லயில என்ன சொன்னார்ன்னா, நார்மலா நீங்க ஒரு நேச்சரோட இருக்கிற பெர்சனா இருந்தா, அப்படி கொஞ்சம் நேரம் இருங்க. அப்படி இல்லைன்னா, ப்ரே பண்ற பெர்சனா இருந்தா ப்ரே பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. அந்த மாரி ஒரு 15 மினிட்ஸ் இருக்குன்னா, 5, 5 நிமிஷமா, 10, 10 நிமிஷமா, எவ்வளோ நேரம் முன்னாடி எந்திரிக்கிறீங்களோ, அத பிரிச்சு இந்த மாரி நீங்க ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படின்றத இவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, ஒரே அடியா நீங்க சீக்கிரமா எந்திரிக்க ட்ரை பண்றது. நான் 10 மணிக்கு எந்திரிக்கிற ஆளு, நாளையிலேருந்து நான் வந்து 5 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னா, 5 ஹார்ஸ் நீங்க முன்னாடி எந்திரிக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டம். நம்ம நினைக்கையில நல்லா தான் இருக்கும். 5 மணிக்கு எந்திரிக்கணும். நமக்கு எல்லாருக்குமே ஜென்ரலா அந்த தாட் இருக்கும் தானே. நான் லேட்டா எந்திரிக்கிற ஆளாவே இருந்தாலும், நான்லாம் ரொம்ப லேட்டா எந்திரிக்கிற ஆளாலாம் இருந்திருக்கேன். ஸோ நான் அப்படி இருந்தாலுமே காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சும்மா நான் நினச்சிட்டே இருப்பேன். எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நான் செய்ய மாட்டேன். பட் அத நினைப்பேன். ஸோ இந்த லேட்டா எந்திரிக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த தாட் இருக்கும். காலைல சீக்கிரம் எந்திரிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்ற மாரி ஒரு தாட் இருக்கும்ல. இத வந்து நீங்க ஒரேடியா புஷ் பண்ணி ஒரு டைம வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சீங்கன்னா, நீங்க எந்திரிக்கவே முடியாது அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. லைக் நீங்க ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சீங்கன்னா கூட, 30 நாள்ல 1 மாசத்துல வந்து 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிருப்பீங்க. அண்ட் ஒரு நாள்ல 5, 5 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்கணும். நேத்த விட இன்னைக்கு 5 நிமிஷம், இன்னைய விட நாளைக்கு 5 நிமிஷம் முன்னாடி, இப்படியே எந்திரிச்சா கூட, ஒரு மாசத்துல ஆல்மோஸ்ட் நீங்க 1 1/2 மணி நேரம் ஆல்ரெடி எந்திரிச்சிருந்த டயத்த விட முன்னாடி எந்திரிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாரி ஸ்லோவா இவரு ட்ரை பண்ண சொல்றாரு. லைக் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்லுவேன்னா, இங்க வந்து யுஎஸ்ல வந்து இப்போ இந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகப்போது. இதுக்கு முன்னாடி நல்லா கொளுத்தி எடுத்துட்டு இருந்துச்சு. 40 டிகிரி அந்த மாரி வெயிலு. நைட்டெல்லாம் கூட கொஞ்சம் வெயிலா தான் இருந்தது. ஸோ சன்செட்லாம் வந்து 8 மணிக்கு மேல தான் ஆகும். 8, 8:30 அந்த மாரி தான் ஆகும். ஒரு 7 மணிலாம் எப்பயுமே வெளிச்சமா தான் இருக்கும். ஸோ 7, 7:30லாம் வெயிலே அடிக்கும். அந்த லெவல்ல தான் இருக்கும். சடனா பார்த்தா இந்த வீக் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு 7, 7:30க்கெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. 7, 7:15 அப்போல்லாம் சன்செட் ஆயிடுச்சு. என்ன இவ்வளோ சீக்கிரம் சன்செட் ஆகுது? என்ன திடீர்னு இப்படி இருட்டுது? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருந்தது. பட் அந்த ஆப் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ல இதுக்கு ப்ரீவியஸாவும் இப்பயும் சன்செட் எப்போ நடந்திருக்கு அப்படி பார்த்தா, இது கடந்த 1 மாசமாவே ஒரு நிமிஷமா மாறி, 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 மாறி வந்திருக்கு. அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து 8:00 ஆன சன்செட் வந்து அதுலேருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஒரு நாள் 7:59, 7:58, 7:55 இப்படி 1 to 2 மினிட்ஸா குறைஞ்சு இன்னைக்கு சன்செட் வந்து 7:15 to 7:30 ஆகுது. ஸோ சூரியனும் அந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணுது. ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் முன்னாடி சன்செட் ஆகுறது. 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, என்ன திடீர்னு இருட்டிருச்சு. நேத்து வர வெயில் பல்ல காட்டிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில. இன்னைக்கு என்ன இந்த நேரத்தில இருட்டிருச்சு அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி இருக்கு. பட் அது ஒரு 1 மந்த் ப்ராசஸா தான் நடந்துட்டே வந்திருக்கு. ஒரு மாசமா ஒரு நிமிஷம் முன்னாடி நடந்த சன்செட் இன்னைக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருட்டுது. ஸோ அந்த மாரி தான். நம்மளும் எந்திரிக்கையில அப்படிதான். ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் முன்னாடின்றது நமக்கு ஒரு என்னங்க 1 நிமிஷம் அப்படின்ற மாரி நமக்கு தோணும். பட் இத நம்ம ஒரு கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வரையில, இன்னைக்கு 7:30க்கு எந்திரிச்சிருக்கேன்னா, திடீர்னு 1 மாசத்துக்கு அப்புறம் 7க்கு எந்திரிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் அதுலேருந்து 6:30க்கு எந்திரிக்க ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி நீங்க அந்த 1 மினிட், 5 மினிட்ஸ் முன்னாடின்றது ரொம்ப சின்னதா தெரிஞ்சாலும், இது வந்து டூவபிள். நீங்க ஒரு 10 மணிலேருந்து 5 மணின்றது கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். ஸோ அதிலேருந்து நீங்க இந்த 10 மணிலேருந்து 9:30, 9, 8:30, 8 இப்படி போறது வந்து கண்டிப்பா டூவபிள். ஸோ எனக்கு இது படிக்கல தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னா, நைட்டு சீக்கிரம் தூங்கணும். அதையும் இவரு சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நான் வந்து என்ன நினைப்பேன்னா, நைட்டு ரொம்ப லேட்டா தான் தூங்குவேன். லேட்டா தூங்கிட்டு நான் என்ன நினைப்பேன்னா, நாளைக்கு நம்ம சீக்கிரம் காலைல எந்திரிச்சிடணும். காலைல சீக்கிரம் எந்திரிச்சு டே ஃபுல்லா தூங்காமலே இருந்துட்டோம்னா, நைட்டு நமக்கு தூக்கம் வந்து தானே ஆகும். அப்படியே நம்ம அதை ஃபாலோ பண்ணி அப்படி போயிடலாம் அப்படின்னு நான் நினைப்பேன். பட் இது ஒரு நாள் கூட ஒர்க் அவுட் ஆனதே இல்ல. நீங்க இயர்லியா தூங்குனா தான் இயர்லியா எந்திரிக்க முடியுமே தவிர, நான் ஒரு 2 மணி வரை நான் தூங்காம இருந்துக்கிறேன். 2 மணிக்கு தூங்கிட்டு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிறேன். அந்த
அந்த டே ஃபுல்லாக எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு ஓட்டிடுறேன். நைட்டு நான் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் தூங்கிடுவேன். நாளைக்கும் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன் அடுத்த நாளும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த 2:00 வரையும் நம்ம தூங்காமலாம் இருக்கோம்னா, அந்த டயர்டு நமக்கு எனர்ஜியே இருக்காது அடுத்த நாள்ல. ஸோ அடுத்த நாள் ஸ்லீப்பும் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். நம்ம நினைப்போம் தூக்கமே இல்லாமல் இருந்தோம்னா நைட்டு தொய்ங்கின்னு தூங்கிடுவோன்னு. தூங்கலாம். பட் அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே குறையும். ஸோ நீங்க நைட்டு தூங்குறது ரொம்ப முக்கியம்னு இவர் சொல்லியிருக்காரு. அதில வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, நீங்க தூங்குற ரூம்ல லைட் எதுவுமே இல்லாம அந்த மாரி பார்த்துக்கோங்க. லைக் அந்த மெலட்டனின்ற ஹார்மோனா? எனக்கு சரியா தெரில. ஏதோ ஒரு ஹார்மோன் சொல்லியிருந்தாரு. அந்த ஹார்மோன்லாம் உங்களுக்கு சுரக்கணும்னா, ஃபுல்லாவே உங்களுக்கு லைட் இருக்கக்கூடாது. ஸோ பெரிய லைட்லாம் போட்டு தூங்குற பழக்கம்லாம் பழகாதீங்கன்றத அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபோனு, டிவி இதெல்லாம் வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிருங்க. தூங்க போறீங்க. ஒரு 9க்கு நீங்க தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, 7 மணிக்கே நீங்க இதெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அல்லது ஒரு 10 மணிக்கு நீங்க தூங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, 8 மணிக்கே இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிரணும் அப்படின்றத இவரு சொல்றாரு. ஸோ இது இது இன்க்ளூடிங் புக்ஸ்ன்னு இவர் சொல்லியிருந்தாரு. நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸில் புக்கு படிப்போம் இல்லையா? இது வந்து ஆக்சுவலி நான் நைட்டு தான் இந்த புக்கை படித்தேன். கிண்டில்ல தான் படித்தேன். இவர் கிண்டில்ல தான் இந்த புக்கு நான் படிக்கையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி டிவைஸ்லலாம் புக்கு படிச்சுட்டு நான் புக்கு தான் படித்தேன்னு சொல்லாதீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரைட்னஸ் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கம்மி பண்ணி கொடுத்துருந்தாலும், ஸ்லீப் மோடு அது இதுன்னு கொடுத்துருப்பான். என்ன தான் கொடுத்தாலும் அதிலேருந்து வரக்கூடிய ஒரு லைட் வந்து உங்களுடைய மெலட்டோனின் லெவலில் டிஸ்டர்ப் பண்ணும். உங்களுடைய தூக்கம் சைக்கிளை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். உங்கள முழிக்கிற மாதிரி வச்சுக்கிறோம் அப்படின்றத இவர் சொல்லியிருந்தாரு. நான் இதையே அந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் தான் படித்தேன். ஸோ நான் அப்படி தான் படித்தேன். ஐயோ! எப்படியும் படிக்கக்கூடாதா? நான் என்ன நினச்சேன்னா, சரி ஃபோனெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். புக்கு தானே படிக்கிறோன்ற மாதிரி நான் கிண்டலில் படிக்கிற ஹேபிட்டை நான் கொண்டு வந்தேன். பட் இவர் அதையுமே பண்ணாதீங்க. படிக்கிறதா இருந்தால் ஒரு ஃபிசிக்கல் புக் எடுத்து படிங்க. மற்றபடி நீங்கள் நைட் டைமில் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்டில், எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுலையாவது படிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் படிக்கவே தேவையில்லைன்னு இவர் சொல்கிறாரு. அண்டு அடுத்ததாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி. நீங்கள் வந்து நிறைய தாட்ஸோடையே தூங்க போகிறீங்க. இன்றைக்கி அது நடந்தது, இது நடந்தது, அந்த தாட்ஸு அல்லது நாளைக்கு நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஒரு தாட்ஸு. இந்த மாதிரி ஒரு பண்டில் ஆஃப் தாட்ஸோடு நீங்கள் தூங்க போகிறீங்கன்னா, உங்களால் ஒரு ரிலாக்ஸ்டாக, பீஸ்ஃபுல்லாக தூங்க முடியாது. ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு சூதிங்கான மியூசிக் கேட்டுகிட்டே நீங்கள் தூங்கலாம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட நைட் டைம் எப்படி இருக்குது, உங்கள் நைட் ஸ்லீப் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி எந்த டைமில் தூங்க போகிறீங்க, எவ்வளோ நேரம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் உங்களுக்கு இருக்குது, அது எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் சீக்கிரம் எந்திரிக்கிறது டிசைட் ஆகும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. நான் இதே விஷயம் வந்து ஸ்லீப் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்கும். ஸோ அது வந்து கலர் கலராக போட்டு நல்லாயிருக்கும் அந்த புக்கு. சின்ன பசங்க படிக்கிற மாதிரி, சின்ன பசங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கான புக்கு தான். பட் நிறைய படம்லாம் போட்டிருக்கும் அந்த புக்கில் கலர் கலராக. அதுலேயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லைக் நம்ம பாடியே நம்மளை நைட்டில் வந்து தூங்குறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, லைக் சன்செட் ஆனோடனேயே தூங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி தூங்க வைக்க தான் ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம அந்நேரத்துக்கு சாப்பிட்றது, லைட்டு அந்த ஸ்க்ரீன் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பவர்ஃபுல் எலக்ட்ரானிக் ரிசோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, அல்லது காஃபி குடிக்கிறது, அதாவது தூங்கணும்னு இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டான ஹார்மோனை தான் காஃபி குடிக்கையில் அது செக்ரிகேட் பண்ணும் இல்லையா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் ஆப்போசிட்டான அது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கையில் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு வேலையை பண்ணி அதை கெடுத்து விட்றீங்கன்னா, ரொம்பவே உங்கள் ஸ்லீப் சைக்கிள்லாம் பாதிக்கும். அது மூலயமா நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவான பர்சனாக இருக்கீங்க, அது எல்லாமே அதை டிட்டர்மைன் பண்ணுன்ற மாதிரி அதுலேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ தூங்குறது நீங்கள் பெட்டராக தூங்கினா தான் பெட்டராக எந்திரிக்க முடியும் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அலாரம் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. காலையில் எந்திரிச்சோன்னே கச்சபச்ச கச்சபச்சன்னு கத்திட்டு ஒரு அலாரம், வேக்கப் வேக்கப்லாம் ஒரு அலாரம் இருக்கும். இந்த மாதிரி கொடூரமான அலாரம் வச்சு எந்திரிக்காதீங்க. காலைல எந்திரிக்கையில் நீங்கள் என்ன சொல்ல, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கணும். காலைல ஒரு பீஸ்ஃபுல்னஸ்லாம் நமக்கு வேணும் தானே. காலைல பீஸ்ஃபுல்லாக, காமாக, ஒரு சைலண்ட்டாக அப்படி தானே இருக்கணும். அதை விட்டுட்டு அலாரம் வந்து அப்படியே யாரோ நம்மளை அடிச்சு போடுற மாதிரி ஒரு அலாரம், ஒரு இரிட்டேட்டிங் டோனில் உள்ள அலாரம்லாம் வைக்காதீங்க. நீங்கள் ஒரு நார்மலாக நீங்கள் டே டைமில் கேட்குற ஒரு மியூசிக்கை, ஒரு சாங்கோ ஒரு மியூசிக்கோ, டே டைமில் நான் இது கேட்பேங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைல்டான ஒரு மியூசிக்கை, அதாவது அலாரம் டோனையே விட்டுருங்க. அலாரமுக்கு அவன் ஒரு 10-15 டோன் வச்சுருப்பான். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் டே டைமில் கேட்குற ஒரு பாட்டு, ஒரு மியூசிக், அந்த மாதிரியானதை வந்து நீங்கள் அலாரமாக ப்ராபப்ளி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அலாரமே இல்லாமல் ஒரு டைமுக்கு எந்திரிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன் ஃப்யூச்சர் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் 30 டே கமிட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரு.
அதாவது நான் எந்திரிச்சு ஒரு 30 நாள் இத பண்ணியே ஆவேன். என்ன ஆனாலும் நான் பண்ணுவேன். அப்படின்ற மாரி ஒரு இனிஷியலா ஒரு 30 டேஸ்க்காவது நீங்க அத பண்ண ஆரம்பிங்க. சீக்கிரம் எந்திரிக்கிற வேலைய அப்படின்றத இவரு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மார்னிங் ரிச்சுவல் சொல்லியிருந்தாரு இல்லையா? இது வந்து இதுதான் இருக்கணும் அப்படின்னு லைக் ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணி அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணையில ஃபார் எக்ஸாம்பிள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுன்ற கமிட்மெண்ட்டுக்காக ஒரு கிளாஸ் வந்து காசு கட்டி ஜாயின் பண்ணிட்டாரு. காலைல எந்திரிச்சோனே அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் ஆன்லைன் கிளாஸு. காசும் கட்டிட்டாரு. ஸோ காலையில இவர் எந்திரிக்கலன்னா, அவர் கட்டின காசு வேஸ்ட்டு. அவருக்கு அந்த ஆன்லைன் கிளாஸும் அவரு அட்டெண்ட் பண்ண முடியாது. அதுக்காகவே இவரு காலைல எந்திரிச்சிருக்காரு. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்கூல் டேஸில, காலேஜ் டேஸ்லலாம் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறதுக்காக அந்த 5 மணிக்கு எந்திரிப்போம். ஆனா, ஒன்ஸ் அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, படிக்க வேண்டிய தேவை இல்லன்னா, அத அப்படியே விட்டுறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சு நீங்க காலைல சீக்கிரம் எந்திரிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட்ட விடுறதுக்கு, உங்க அந்த மார்னிங் ரிச்சுவல சேஞ்ச் பண்ணுங்க. ப்ராபப்ளி நீங்க படிக்கிறதுக்காகவோ, அல்லது ஒரு ஆன்லைன் கோர்ஸ்க்காகவோ காலையில எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த ரெக்வயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறமா, வேற மார்னிங் ரிச்சுவல நீங்க மாத்துங்க. வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ண நீங்க பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கிறேன்ற ஹேபிட் வந்து ரொட்டீனா வர வரையும் நீங்க அந்த மார்னிங் ரிச்சுவல மாத்திட்டே இருக்கலாம். பட் இன் லாங் டர்ம் உங்களுக்கு என் வாழ்நாள் ஃபுல்லா நான் இது மாரி இத தாங்க செய்வேன் காலைல எந்திரிச்சுன்னு ஒரு விஷயம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இட்ஸ் பெட்டர் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஸோ இந்த மாரி தான் நெறைய சொல்லியிருந்தாரு. அண்ட் கேஸ் ஸ்டடீஸ்லாம் சொல்லியிருந்தாரு. அண்டு நெறைய இதுக்கு என்ன சொல்ல, நம்மளே எழுதுறதுக்கு அந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் இதில குடுத்துருந்தாங்க. இந்த புக் வந்து லைக் ஓகே, நீங்க காலையில எந்திரிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பெர்சனா இருந்தீங்கன்னா, இந்த புக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ட்ரை குடுக்கலாம். லைக் இந்த புக் வந்து சொன்னதையே நெறைய விஷயங்கள் திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ப்ராபப்ளி பேஜஸ் நெறைய போகணுன்றதுக்காக அப்படி சொல்லியிருந்தாங்களான்னு தெரியல. லைக் மொதயே சொல்லியிருந்தத மறுபடியும் சம்மரைஸ் பண்ணி அதையே திரும்ப சொன்ன மாரி இப்படி இருந்தது. ஸோ ஒரு ஆவரேஜான புக்குன்னு இத சொல்லலாம். பட் இதில சொல்லியிருந்த விஷயங்கள் வச்சு நம்ம மார்னிங் கண்டிப்பா எந்திரிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த எபிசோட் பத்தின உங்களுடைய கருத்துக்கள எனக்கு Instagramல டிஎம் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோட் கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ரேட்டிங் குடுங்க. நன்றி. வணக்கம்.